லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிக்கிறான். அப்ப சோதிக்கும் பொழுது சாத்தான் சொல்கிறான், நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் பூமி மகிமையை 4:5 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரம் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னார். நல்லா கவனிங்க, இந்த உலகத்தை படைத்தவரே இயேசு கிறிஸ்து தான். வார்த்தையாக இயேசு தான் இந்த உலகத்தை என்ன செஞ்சாரு? சிருஷ்டித்து மனிதன் கையில கொடுத்திருக்கிறார். மனிதன் தான் இந்த பூமியை ஆண்டு பழுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ள வேண்டிய டூட்டி ஆண்டவர் கொடுத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றதை பார்க்கணும். ஆனா ஆண்டு கொள்ள வேண்டிய மனிதன் பாவம் செய்து அந்த அதிகாரத்தை யார் கையில கொடுத்துட்டான்? சாத்தான் கையில கொடுத்துட்டான். இப்ப சாத்தான் முதல் ஆதாம் ஏவாளை எப்படி சோதித்தானோ அதே போல இயேசுவை சோதிக்கும்படி வந்து நிற்கிறான். வந்து நின்று சொல்றான், இந்த உலகத்தின் மகிமையானது இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையை உமக்கு என்ன செய்வேன்? தருவேன். உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்துல காட்டி என்னை பணிந்து கொண்டால் போதும், இவையெல்லாம் உனக்கு என்ன செய்யப்பட நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தந்திரமாக ஏமாத்துகிறத பார்க்கிறோம். இப்ப ஆனா இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல சாத்தானே நீ போய் சொல்ற அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. நீ போய் சொல்றடா அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? ஏன்னா இந்த உலகத்துள்ள மனிதனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? மனிதன் சாத்தான் கையில என்ன செஞ்சுட்டான்? கொடுத்துட்டான். அதனாலதான் அவன் அவனோட தைரியமா என்ன செய்யறான்? பேசுறான். ஆனா இப்படி பேசும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே. இப்ப நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? உலகத்து மக்கள்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, நான் இயேசுவை தேடுறேன், எனக்கு தான் போராட்டம், நான் இயேசு கிட்ட ஜெபம் பண்றேன், எனக்கு பதில் என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. நல்லா கவனிக்கணும், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் போராட்டம் உண்டு. யாருக்கு தான் போராட்டம் உண்டு? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு போராட்டமே கிடையாது. உலகம், மாமிசம், பிசாசு, இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா சாத்தான் எல்லாருமே மனிதன் மேல கைய போட்டிருக்கான். எல்லாம் நம்ம கூட்டம் வாடமாப்புல நம்ம பாதையெல்லாம் பஞ்சுமெத்தை தான். நம்ம பாதையெல்லாம் எப்படிதான்? பஞ்சுமெத்தன்னு அவனை சூப்பரா கூட்டு போவான். அவன் கண்ணி அடிக்கலாம், கஞ்சா அடிக்கலாம், என்ன பாவனைச்சுக்கலாம், கொளுத்த கன்று போல அவன் உடல்நல இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஆனா உங்களுக்கு அடிக்கடி வியாதி வரும். அவனுக்கு இது வியாதியாவது வருதான்னு பார்த்திருக்கீங்களா? விபச்சாரம் பண்ணுவாங்க, சூப்பரா இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்க உடம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொளுத்த கன்று போல என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அவர்கள் முகம் தான் நல்லா இருக்கும். நம்ம முகத்தை பார்த்தீங்கன்னா சரியாவே நமக்கு என்ன செய்ய முடியாது? சகிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். வெளியே பார்க்க நல்லா தான் இருக்கிறது போல, ஆனா சடுதியா அவர்கள் முடிவு வரும். என்ன வரும்? சாத்தானை அவர்கள் பணிந்து கொள்ளுகிறபடினாலே சாத்தான் அவர்களுக்கு அந்த கலையை என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். அவங்களுக்கு வேண்டிய உணவு எல்லாவற்றையும் சாத்தான் என்ன செய்கிறான்? அவனை பணிந்து கொள்ளும் போது தருகிறான். ஆனா நமக்கோ நாம் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா நமக்கு நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும், இதுதான் வேதம் சொல்லுகிறது. மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். நமக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனால் நாம் கேட்டால் தான், நாம் ஜெபித்தால் தான் கர்த்தர் நமக்கு தேவையானதை என்ன செய்ய முடியும்? தர முடியும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை என்ன செய்யாது? அமையாது. உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் இலவச கிருபையை தருகிறார். ஆனா அந்த இலவச கிருபையை வச்சு வாழ்க்கை முழுதும் ஓட்ட முடியாது. நீங்க அனுதினமும் நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், படிப்பு எல்லாவற்றையும் நீங்க சந்திக்கணும். ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க
சந்திக்க வேண்டுமானால் தேவனிடத்திலிருந்து விசேஷத்தை கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசேஷத்தை கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்க ஜெபிக்க வேண்டும். நீங்க என்ன செய்யணுங்க? ஜெபிக்கணும். அதனாலதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம். அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன்னுடைய சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார்கள். நல்லா கவனிங்க. போதும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்கள்ல சீசர்கள் 12 பேர் அவர் கூட இருக்கிறாங்க. இயேசு போற இடங்கள்லாம் அற்புதம் நடக்குது, பிசாசு ஓடுது. இதெல்லாம் நடக்கிறதுக்குரிய ரகசியம் என்ன அப்படிங்கிறது சீசர்கள் கண்டுகொண்டார்கள். இதோடைய ரகசியம் என்ன? இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து என்ன செஞ்சார்னா வனாந்தரத்தில் போய் அவர் ஜெபம் பண்ணார். இரவெல்லாம் அவர் உட்கார்ந்து என்ன செஞ்சார்னா ஜெபம் பண்ணார். இயேசு கிறிஸ்து தனிமையில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணார். அந்த ஜெபிக்கிறதின் மூலமா தான் தேவனிடத்திலிருந்து அவர் வல்லமையை பெற்று அவர் போன இடங்கள்லாம் வல்லமை அவரிடத்திலிருந்து என்ன செஞ்சது? வெளிப்பட்டதை சீசர்கள் கண்டுகொண்டார்கள். இப்ப சீசர்கள் இப்ப கேட்கிறாங்க, உண்மை போல எங்கள் மூலமும் வல்லமை வெளிப்படணும் அப்படின்னா எங்களுக்கு ஜெபிக்க தெரியல, எங்களுக்கு ஜெபிக்க என்னதையும் கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அப்படி நீங்க ஒரு பொருளை, ஒரு காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த காரியத்தினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாது. அந்த மதிப்பை நீங்க சரியான விதத்தில் பயன்படுத்த முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது அதை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கற்றுக்கொண்டால் அது குறித்து விசுவாசம் வரும். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்தால் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் போது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை குறித்து ஒரு மனிதன் ஆண்டவரிடத்து, பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவர் யாருக்கு கொடுக்கப்படுவார், அவர் வரும்பொழுது என்னென்ன நடக்கும் என்பதை குறித்த அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு வரும் பொழுது, அதை கற்றுக்கொள்ளும் பொழுது அதை குறித்த விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் உண்டாகும் போது விசுவாசத்தோடு நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, அதனுடைய மதிப்பு தெரிந்து நாம் ஜெபிக்கிற பொழுது தேவன் நம்மளை நம்பி அந்த காரியத்தை நமக்கு தருவார். தரும் பொழுது கர்த்தர் நம்மளை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்.